தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்து இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் இறப்பதற்கு முன்பு தான் இறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்ததும் தன்னுடைய நெஞ்சில பொக்கிஷம் போன்ற நினைவுகளை சேர்த்து வச்சிருந்த அந்த இடங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கிறார். அது எந்த இடம், அதிலும் குறிப்பா தன்னுடைய இள வயதுல நடந்த சம்பவத்தோட இணைந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கார். அந்த இடத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சரி, நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமானவர் எம்ஜிஆர் அவர்கள். தொடர்ந்து பல படங்கள்ல துணை நடிகர், 2வது நாயகனா நடித்திருந்த எம்ஜிஆர் 10 வருட கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சினிமாவில் நாயகனாக உயர்ந்தார். அதன் பிறகு ஒரு முன்னணி நடிகராக தமிழ் திரையுலகில் வலம் வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். இயக்குனர், தயாரிப்பாளர் என்று அவர் எடுத்த எல்லா அவதாரங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் தான் இந்த எம்ஜிஆர் அவர்கள். சினிமாவில் நடித்து பெயரும் புகழும் பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலும் கால் பதித்து வெற்றி கண்ட நிலையில பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே முதல்வராக வெற்றி பெற்றவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் என்பது நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு விடயம். அதே சமயம் தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 1987 மரணமடைந்தார். அவர் மரணத்தை தழுவுவதற்கு முன்பா தான் வாழ்ந்த இடங்கள் அனைத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறார். இது குறித்து ஒரு பேட்டியில அவரது நண்பரான நடிகர் ராஜேஷ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். அதாவது 1985 அமெரிக்காவின் புரூக்ளினிலிருந்து இந்தியா வந்த எம்ஜிஆர் தான் வாழ்ந்த எல்லா வீடுகளுக்கும் நேர்ல போய் தான் இருந்த இடங்களை எல்லாம் ஒரு முறை பார்த்து விட்டு வர ஆரம்பித்திருக்கிறார். இதுதான் உண்மையிலேயே அன்பான ஒருவர் செய்யக்கூடிய ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் ராஜேஷ் அவர்கள். பொதுவாக பலர் தங்கள் வாழ்வின் கடைசி கட்டத்துல நமக்கு நோய் தீவிரமாயிருச்சு, நம்ம மரணத்தை நெருங்குறோம் அப்படின்னு தெரிந்த பிறகு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா எதையுமே பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ளேயே அடைந்து கடந்த காலத்தை பத்தியே சிந்தித்துட்டு இருப்பாங்க. நமக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப பயந்த நிலையில இருப்பாங்க. எங்கேயும் பிரயாணம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா வெற்றி திருமணரான இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழும் காலத்துல மிகப்பெரிய புகழையும் பேரையும் பணத்தையும் சம்பாதித்தவர் தான் மரணத்தை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிறத அறிந்த உடனே தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில இதுவும் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்தெல்லாம் கடந்து வந்தோம், எந்தெந்த இடங்கள்லாம் நம்முடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு இடங்களா போக ஆரம்பித்தார். அப்படி அவர் போன ரொம்ப முக்கியமான இடம் தனது 2வது மனைவி வசித்த ஊருக்கு. அந்த ஊருக்கு போய் பூஜை அறையில சதானந்தவதி அவங்களுடைய போட்டோவை வைத்திருக்கிறாங்க. இவங்க தான் அவங்களுடைய 2வது மனைவி.